தமிழ்நாட்டில் இப்போ நடந்து முடிஞ்ச 17வது சட்டசபை தேர்தல் இருக்கு இல்லையா? இது இப்போ ரொம்பவுமே ஒரு முக்கியம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க செய்தியாகவே மாறிட்டு வருதுங்க. தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச 17வது சட்டசபை தேர்தலில் நிறைய கருத்து கணிப்பு வந்துச்சு. அந்த கருத்து கணிப்பு எல்லாமே இப்போ தவிடுபொடியாக்கிய நிலையில தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த தடவை ரொம்பவுமே சரியாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். மக்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேறியிருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பாருங்க, இந்த கருத்து கணிப்புலாம் சும்மாங்கிறது இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லோரோட மனசுலையுமே பெருமளவு விஜய் தான் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்கும் பொழுது இது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இளைஞர்களோட எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய விஜய் இப்போது ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடத்துல தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அதே போல தான் இந்த திமுக கூட்டணி 73 இடமும் அதிமுக கூட்டணி 53 இடமும் கிடைச்சிருக்கு. தாவேகா இப்போ பெரும்பான்மையை நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 12 உறுப்பினர்களோட ஆதரவு தாவேகாவுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக தான் பாருங்கள், தாவேகா தலைவர் விஜய் தரப்பிலிருந்து அதிமுக அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சிகள் கிட்ட ஆதரவு கேட்குறதா தகவல்கள் வெளியாயிட்டு தான் இருக்குது. அதே போல தான் மற்ற கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க. இல்லைன்னா தாவேகாவால் இதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். பெரும்பான்மை வேணும் அப்படின்னா மற்ற கட்சிகள் கிட்ட அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா தாவேகாவால் தனி தீங்க முடியாது இல்லையா? இந்த கருத்து கணிப்பு இன்னுமே போயிட்டு தாங்க இருக்குது. எந்த கட்சி எப்போ இணையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே இப்போ பேசு பொருளாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு இக்கட்டான சூழலில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கவர்னர் ஆர்வி அருகிலேருக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதமும் எழுதியிருக்காராம். அதுக்கப்புறம் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு 2 வார காலம் அவகாசம் கேட்டதாக தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க தாவேகா எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆதரவை பெறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் கெஜ்ரிவால் பாணியை கையில் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு தரப்பு இப்போ கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 2012ஆம் வருஷம் பாருங்கள், ஆம் ஆத்மி கட்சி தொடங்கிய அரவிந்த் கெஜ்ரிவால் 2013ஆம் ஆண்டு டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆதரவோடு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியும் அமைச்சிச்சு. ஆனால் ஜன லோக்பால் மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்ற முடியாமல் போனதுனால முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செஞ்சார். அதாவது ஆட்சி அமைத்த 49 நாள்லேயே ஆம் ஆத்மி அரசு கலைஞ்சு போனது. அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு மீண்டும் டெல்லியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையோடு ஆட்சியும் அமைச்சிச்சு. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 70 இடத்துல 67 இடத்தை கைப்பற்றி அசைச்சியது. இதனால தான் இது போன்ற நிலை தாவேகா தலைவர் விஜயும் கையில் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. அதாவது யாருமே நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளலாம், நிபந்தனையோட ஆதரவு கரம் நீட்ட வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் விஜய் சொன்னதாகவும் சொல்லப்படுது. தமிழக மக்கள் நம்பி இந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வந்தாலும் இதை விட அதிக இடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிர்வாகிகள் மத்தியில் விஜய் பேசியதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு தான் இருக்குது. ஆதரவு கரை நீட்ட வரக்கூடிய கட்சி தாவேகா தலைவர் விஜய் அரவணைத்துக் கொள்வாரா, இல்லைனா கெஜ்ரிவால் பாணியில் மீண்டும் தேர்தலை சந்திப்பாரா, பெரும்பான்மையை நிரூபிப்பாரா, இது பற்றின அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கையில் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் வெறும் ஆட்சி போட்டி மட்டும் கிடையாதுங்க. அது மக்களோட மனதை வெல்லக்கூடிய ஒரு அரிய பெரிய போராட்டமாகவே இருக்குது. இங்கே அரசியல் அப்படிங்கிறது தினமுமே மாறிட்டு இருக்கிற ஒரு மேடை தான். ஒவ்வொரு கட்சியுமே தன்னோட சிந்தனை, தன்னோட திட்டம், தன்னோட வாக்குறுதி மூலம் மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெய்ய முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆட்சி, அதுக்கப்புறம் எதிர்கட்சியோட மோதல், கருத்து வேறுபாடு, புதிய கொள்கைகள், புதிய அறிவிப்பு, இது எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை எப்பவுமே சுறுசுறுப்பாகவே வச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் இளைஞர்களோட பங்கு அதிகரிச்சுட்டு வருதுங்க. சமூக வலைதளம் மூலமாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய புதிய தலைமுறை அரசியலை திசை கூட மாற்றும் சக்தியை உருவெடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் விழிப்புணர்வு இப்போ அதிகரிச்சாச்சு. எந்த முடிவாக இருந்தாலும் தன்னோட முடிவை தானே எடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வளர்ந்துட்டாங்க. எந்த முடிவுமே இப்போ பொதுமக்களோட கவனத்திலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நலத்திட்டம், வளர்ச்சி திட்டம், கல்வி, வேலைவாய்ப்பு, இது போன்ற முக்கிய அம்சங்கள் அரசியலோட மையமாக மாறிட்டு வருது.
யார் மக்களோட நலனை உண்மையாக முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் தற்பொழுது அரசியல் என்பது வெறும் அதிகார போட்டி மட்டும் கிடையாது. அது நம்பிக்கை, மாற்றம், அதுக்கப்புறம் மக்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக இது வந்து வரலாற்றிலே ஒரு சிறப்பாக அமையுங்க தமிழ்நாட்டு தேர்தல். இப்போ வந்து விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணி பேசுவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்த பதிவில் விஜய் வந்து தனித்து போட்டிடுவாரா இல்லை கூட்டணியோடு ஆட்சியை தொடர போகிறாரா அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். கூட்டணி அமைச்சா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜயோட ஆதரவு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.